என்ன மாதிரி ஆயிராதுப்பா. நீங்கள் டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். 3 BHK அப்படின்ற படம் இல்ல, ஒரு வீடு வாங்குறதுக்கான பாடம் அப்படின்ற கதையை பார்த்தோம் அப்படின்னா, அப்பா அம்மா மகன் மகள் நடுத்தர குடும்பம் 2005 இருந்து பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அவங்க சந்திக்கிற அவமானங்கள், கடைசியில பையன் படிக்கிறது, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, வீடு வாங்கினாங்களா இல்லையான்ற ஒரு பெரிய கதை தான் இந்த 3 BHK. படத்தோட பிளஸ் ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே படம் பாக்குற மாதிரியே இல்ல, நம்ம லைஃப்ல நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு வீட்டுல நடக்குமோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. இமோஷனல் பாண்டேஜ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சரத்குமார் ஒவ்வொரு தடவை வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த படம் வேற வேற ரீசன்ஸ்க்காக போறது எல்லாமே இயல்பாவே நம்ம வாழ்க்கையில பார்த்திருப்போம். சித்தார்த் அவர் ஸ்கூலு, காலேஜ், அதுக்கப்புறம் வேலைக்கு போறது, திரும்பி பிடிச்ச வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்றது நல்ல இன்ஸ்பிரேஷனலாவே இருக்கு. அவருக்கு ஒரு லவ் ஸ்டோரி. அப்புறம் மீதா ரகுநாத், அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி. அவங்க தான் மகளா வராங்க. ஸோ அவங்க கல்யாணம் கட்டின வீட்டில இருந்து ஏன் திரும்பி வந்தாங்கன்ற ரீசன்ஸ் பளிச்சுன்னு இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு பாடமாவே இருக்கும். தேவயானி ஜஸ்ட் லைக் தட், ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க மதர் அப்படி மிடில் கிளாஸ்ல அப்படியே தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ கடைசியில் இவங்க வீடு வாங்கினாங்களா இல்லையா, என்னதான் ஆக போகுது அப்படின்ற பரபரப்பு நல்லாவே கூட்டிட்டு போயிருக்காங்க. யோகி பாபுவோட காமெடியில நல்ல வேலை, ஏன்னா சரத்குமாரையும் தேவயானியையும் போட்டு அதை சொல்லணும்னா எப்படின்னு சூரியவம்சம் டைலாகு சலக்கு சலக்கு அப்படின்னு அவரையாவது சொல்ல விட்டுருந்தாங்க. அதெல்லாம் ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. பாடத்தோட மைனஸ் கொஞ்சம் ஸ்லோ பேஸா இருக்கும். விறுவிறுப்பான காட்சிகளும் பாடல்களும் இன்னும் அமைஞ்சிருந்தா வாரணமாயிரம் லெவலுக்கு போக வேண்டிய ஒரு படம் தான். மைனஸ் எல்லாம் தூக்கி போடுங்க. படத்துல டெஃபினட்டா நம்ம மிடில் கிளாஸ்ல ஒவ்வொருத்தரும் செய்யற மிஸ்டேக்ஸ், இனிமேலாவது அதுல இருந்து மாறுவோம்பா அப்படின்னு சொல்றது. அப்புறம் சித்தார்த் சொல்ற ஒரு டைலாக், ஃபியூச்சர்னு பார்த்து பிரசன்ட நம்ம எல்லாம் வாழாமையே போயிடுறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நல்ல பாடமாவே அமைஞ்சிருக்கு. ஃபைனலா ஸ்ரீ கணேஷ் கொடுத்த இந்த 3 BHK எல்லாரும் போய் வசிக்கிற மாதிரி ஒரு நல்ல வீடு. அப்புறம் என்ன, அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல சந்திப்போம். Till then, bye.